ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் பொங்கல். இப்போ இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நான் ஒரு கால்வாசி, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது வெறும் வானிலையில் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துடாதீங்க, அந்த லைட்டாக அந்த சூடு ஏறினா போதும். இப்போ நான் 3/4 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து முந்திரி திராட்சை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து தேவையான அளவு முந்திரி, இது உங்களோட சாய்ஸ் தான், அது நல்லா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை கிரேப்ஸு. இது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை கிரேப்ஸ் கூட நல்லா ஒரு பலூன் மாதிரி அது உப்பி வரும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ பாருங்கள், அது பலூன் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா இப்போ நான் தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி பருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதே கிளாஸில் வந்து 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பருப்பு 3/4 கிளாஸ், 1/4 கிளாஸ் வந்து பாசி பருப்பு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசில் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுடுங்க. ஏன்னா அப்போ தான் அது நல்லா குழஞ்சி உங்களுக்கு வரும். நான் இப்போ 1 கிளாஸ் அரிசின்ற கணக்கில் வந்து இப்போ 1/2 கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இந்த வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு கால்வாசி தண்ணி ஆட் பண்ணி இது நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது நான் கேஸில் வச்சு நல்லா கரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அரிசியும் வந்து 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருக்கு. கரைச்சதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு அது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன். அது கொஞ்சம் ஒரு திக்காக வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த வேக வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அரிசி நல்லா குழஞ்சிருக்கணும். இது நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் நல்லா இடித்து எடுத்து அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஒரே ஒரு ஏலக்காய் இடித்ததை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் கூட நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய் தான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் பொங்கலுக்கு உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பார்க்காம நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் ஒன்றும் சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறது இல்லை, என்றைக்காவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் போது தான் சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து முந்திரி திராட்சை வறுத்தது இருக்கு இல்லையா, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ப்ரப்போர்ஷனில் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாசனையோடு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இந்த சக்கரை பொங்கல். அது சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.